நண்பர்களே, நம்ம இப்போ ரவுண்ட் 32 விளையாடுறோம். ரவுண்ட் 32 விளையாடுறோம். ரவுண்ட் 32 ரெண்டு பேருமே ஒரே இந்த ஜெர்சியம் பண்ணுறாங்க. இந்தியா ரவுண்ட் 32ல் இது பெரிய மேட்சாக இருக்க போகுது. ரவுண்ட் 32 பெரிய மேட்ச், பிக் மேட்சாக இருக்க போகுதுங்க ரவுண்ட் 32ல். அது ஃபஸ்ட்டு மேட்ச்சு. அது முதல் மேட்ச்சு ஒரு இதில் கோலா இவங்க முதல் ஆஃப்லேயே ஒரு கோல் ஆச்சு, லீடு வந்துட்டாங்க இவங்க. நம்மளும் லீடு வரணும். இப்போதைக்கு வேறு வழி இல்லை, நம்மளும் லீடு வந்துடணும். கோல் இல்லைங்க, கோல் இல்லைங்க. கார்னர் கிக். இப்போ கார்னர் கிக், இந்த கார்னர் கிக் வச்சு ஃபஸ்ட்டு சில நொடிகள்லேயே அவங்க கோல் போட்டு நம்மளை இக்கட்டான நிலைமைக்கு கொண்டு வந்துருக்காங்க. அவங்களும் நம்மள இக்கட்டான நிலைமைக்கு கொண்டு வந்துருக்காங்க. நம்ம இப்போதைக்கு இக்கட்டான நிலைமை தப்பிக்கணும்னா நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு கோலாச்சு போடணும். அப்போ தான் ட்ரா ஆக முடியும் மேட்ச். ஒரு கோலுங்க ட்ராவில் இருக்குங்க. இப்போதைக்கு ட்ராவில் இருக்கு ஒரு கோல். இவங்க இந்தியா 1, கிதிரி 1 ட்ராவில் இருக்காங்க மேட்ச்சு. செகண்ட் ஹாஃபில் எவ்வளோ கோல் வருவாங்களோ அவ்வளோ கோல் நல்லது. அவ்வளோ கோல் அவ்வளோ கோல் நல்லா இருக்கும். ரெண்டாவது கோலாக இது இல்லைங்க, தத்துட்டாரு. சூப்பர் டிஃபென்ஸ், கோல் கீப்பர் செம்மையான டிஃபென்ஸு, சூப்பரான டிஃபென்ஸ். இது திமிரு கோல் கீப்பர். நம்ம திமிரு கோல் கீப்பர் கொஞ்சம் அதிரடியாக டிஃபென்ஸ் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு கோல் விட்டதுனால இப்போதைக்கு டிஃபென்ஸிங்கில் ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க நம்ம கோல் கீப்பர். ரெண்டாவது கோல் வருவாங்களா இந்தியா? ஏன்னா அப்படி வந்தால் மேட்ச்சு கொஞ்சம் இது இருக்கும், நம்மளுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். இப்போது இந்தியா இப்போதைக்கு கோல் அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரெண்டாவது கோல் அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. சொல்லிக்கிட்டே வச்சுட்டாங்க ரெண்டாவது கோல். 32ல் இப்போது இந்தியா லீடில் இருக்காங்க. இப்போதைக்கு இப்போதைக்கு இவங்க லீடுக்கு வரணும்னா இவங்களும் 2 கோல் வச்சுருக்காங்க. இந்தியா இப்போதைக்கு வரைக்கும் ஆபத்தான நிலைமையில் தான் இருக்காங்க இந்தியா. ஏன்னா 2 கோல் வச்சாங்க, இன்னொரு கோல் வச்ச சீஃப் சொல்லிக்கிட்டே அடிச்சிட்டாங்க. 3 கோல் அடிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே. 3 கோல் அடிச்சு நியூஸ் காமிச்சிருக்காங்க இந்தியா. பாருங்க இந்த கோல் பாருங்க எப்படி வச்சுங்க. அவங்களோட இந்தியாவோட டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொரு கோல் அடிச்சாங்கன்னா பெரிய ரிலீஃபாக இருக்கும் இந்தியாவுக்கு. இன்னும் சேஸ் பண்ண முடியாது, இவங்களால சேஸ் பண்ண முடியாது. நான் இன்னொரு கோல் கண்டிப்பாக சாங்கணும், ஆனால் அடிக்க முடியல. கார்னர் கிக் இப்போது
இப்போ கார்னர் கிக், இந்த கார்னர் கிக்கை பயன்படுத்தி இன்னொரு கோலை இந்தியா அடிப்பாங்களா தான் இப்போ கேள்வியாக இருக்குது. இந்திய ஃபேன்ஸ் மத்தியில் இந்த கார்னர் கிக்கை பயன்படுத்தி கோலை அடிப்பாங்களா இந்தியா? ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 3-1 கணக்கில் முன்னிலை வகித்திருக்காங்க. இப்போ இந்த செகண்ட் ஹாஃபில் இந்தியா எவ்வளோ கோல் அடிப்பாங்க, எவ்வளோ கோல் இது பண்ணுவாங்க செகண்ட் ஹாஃபில் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃபில் நொடிகளில் ஒரு சான்ஸை ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த சான்ஸ் கோல் கீப்பர் சமயத்தார் இந்த ஒரு சான்ஸை. இப்போ இன்னொரு சான்ஸு, இந்த சான்ஸை கோலாக கன்வெர்ட் பண்ணுவாங்களா? 4வது கோலாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க இந்த சான்ஸை, 4வது கோல். இப்போதைக்கு இவங்க இன்னும் இங்கே 4 கோல், இவங்க 1 தான். ஃபஸ்ட்டு சில நொடிகளில் வச்சாங்க, அவ்வளோதான் கோல். அதுக்கு மேலே அடிக்கலை இவங்களால். இப்போதைக்கு இவங்க ஜெயிக்கணும்னா இன்னும் தேவையானது ஒரு 2-3 இது தேவை. இப்போதைக்கு இந்தியா ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக தேவையானது ஒரே ஒரு விஷயம், டிஃபென்சிங். 2வது கோலுங்க இவங்களும், 2வது கோல் இவங்களும் அடித்து நாங்களும் இந்த போட்டியில் இருக்கோண்டா, கேமில் கம்பேக் இருக்கோண்டா, எங்கள் கம்பேக்கும் இருக்கோண்டா, அது யாரையும் பார்க்க முடியாத மாதிரி இருக்க கம்பேக்கு. இவங்களும் 5வது கோல் அடிச்சு உங்கள் கம்பேக்கா, எங்கள் கம்பேக் தான் இருக்கும். டொமினேஷன் இந்தியா தான் டொமினேட். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 3, செகண்ட் ஹாஃபில் இந்தியா தான் முழுக்க டொமினேட் பண்ணுறாங்க. இவங்களாம் 2 கோல் அடிக்க முடியுது. இந்தியா தான் டொமினேட் பண்ணி மேட்சை கொஞ்சம் இந்தியாவுக்கு சாதகமாக மாற்றணும்னு பார்க்குறாங்க. ஒரு கோல் சான்ஸ் மிஸ்ஸிங்கு. 1வது சப்ஸ்டியூஷன் உங்களுக்கு இதே டீமுக்கு 1வது சப்ஸ்டியூஷன். இந்தியாவுக்கு பற்றி சப்ஸ்டியூஷனே கிடையாதுங்க. சப்ஸ்டியூஷனை மாற்றாமல் இருக்காங்க இந்தியா, அதுதான் உங்களோட பலம். இப்போ இவங்க 2 கோல் அடிச்சிட்டாங்களா, இன்னொரு 4 கோல் அடிக்கணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். இந்தியா இப்போதைக்கு டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருந்தாலே ஜெயிச்சிடலாம் இந்தியா. ஏன்னா லட்டு மாதிரி சான்ஸ் இருக்குது, இந்த மாதிரி சான்ஸ் இருக்குது. லட்டு 3வது கோலுங்க இது, 3வது கோல் அடிச்சு நாங்களும் கம்பேக் கொடுக்குறோண்டா அப்படி சொல்கிற மாதிரி இருக்காங்க. இது இவங்களோட 2வது சப்ஸ்டியூஷன். நாங்களும் கம்பேக் கொடுப்போம் நினச்சிட்டு இருக்காங்க. இந்தியா இப்போதைக்கு இருக்கும் பாதுகாப்பான நிலைமையில தான் இருக்காங்க இந்தியா. கோல் மிஸ்ஸு இந்த வாட்டி பாருங்க, சமைட்டு 3வது சப்ஸ்டியூஷன். இது உங்களுக்கு 3வது சப்ஸ்டியூஷன். பாதுகாப்பான நிலைமையில தான் இப்போதைக்கு இந்தியா சேஃபாக இருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரு கோலை அடித்தா ஈஸியாக இருக்கும், மேட்ச்சு லொக்கேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 4வது கோலுங்க இது, 4வது கோல். நாங்களும் நெருங்கி வருவோம்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்களும் நெருங்கி இருக்காங்க. சப்ஸ்டியூஷன் இது
இந்தியாவுக்கு பெரிய ஒரு அடி. ஜெயிச்சிட்டாங்க இந்தியா. இந்தியா ஜெயிச்சிட்டாங்க 5-4. 9 கோல் இந்த மேட்ச்சில் பார்த்தவங்க. 9 கோல் 5-4 கணக்கு. ஒரு கோல் வித்தியாசத்தில் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. ஒரு கோல். ரவுண்ட் ஆஃப் 16 இப்போது. ரவுண்ட் ஆஃப் 16ல் இங்கிலாந்து கூட நடிக்குதுங்க. ரவுண்ட் ஆஃப் 16 இப்போது இங்கிலாந்து கூட நடிக்கிற ரவுண்ட் ஆஃப் 16.